ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான கடக ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில நல்லதும் சரி கெட்டதும் சரி கடகம் எப்படி தெரியுமா காட்டியிருப்பீங்க? எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இருக்கப்பட்டாலும் இல்லை என்றாலும் இருக்கிறவங்க கிட்டையும் சரி இல்லாதவங்க கிட்டையும் சரி ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க தான். எப்பவுமே தன்னுடைய நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்க. இப்ப உயர்ந்த நிலையில இருந்தா கூட சரிங்க, தான் முன்னாடி எப்படி எப்படி இருந்தங்கிறத மனசுல எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. யாரும் மனசையும் புண்படுத்த கூடாதுன்னு நினைப்பாங்க. அதீத பாசத்துக்கு சொந்தக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் உசுர கொடுக்கணும்னு கூட கொடுத்துருவாங்க. ஆனா யாராச்சும் பகைமை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட உங்களுடைய பாட்சா பலிக்காது. இந்த கடகராசிக்காரங்க தன்னுடைய சந்தோஷத்தை எங்க தெரியுமா தேடுவாங்க? கற்பனையில தேடுவாங்க. நடக்காத விஷயத்தை இப்படி நடந்தா நல்லா இருக்கும்ல, இவங்களோட நம்ம இருந்தா நல்லா இருக்கும்ல, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும்ல, இப்படி இதுலயாவது சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கற்பனையில அனுபவிச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது தான் கடகம். ஏன்னா நிஜத்துல ஒரு நாளும் இவங்களை சந்தோஷமா இருந்தது கிடையாது, இருக்க விட்டதும் கிடையாது. பார்க்குறவங்களா பொறாமையில பொங்கி தள்ளுறீங்க. தோற்றம் உங்களை கண்ணை உறுத்துது. இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் உங்களை பார்த்தீங்கன்னாக்க இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆனா கடகம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளும் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறது இல்லை, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சது இல்லை, மற்றவங்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையுமே கடகராசிக்காரர்கள் மீது மற்றவங்க செஞ்சிருக்காங்க. கண் திருஷ்டினா அவ்வளவு இருக்கும். கல்லடி பட்டாலும் கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா கடகத்திற்கு கண் திருஷ்டி தான் ஓவர். புரியுதுங்களா? எப்படா இவன் அழுவான் அப்படின்னு மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு இவங்க மேல இருக்குங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேங்க. அதாவது உங்க மனசாட்சி படி உண்மையை பேசணும். என்னன்னா, நீங்க எத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க நம்ம மற்றவங்களுக்காக இவ்வளவு பாடுபடுறோம், மற்றவங்களுக்காக ஒரு விஷயம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல புரட்டி நம்ம கொடுத்துட்றோம், செஞ்சிடறோம். ஆனா ஏன் நமக்குன்னு வரப்ப மட்டும் நம்ம இப்படி எதுவும் யோசிக்கிறது இல்லை, செய்யறது இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இவங்களால முடியும்பா. அதனாலேயே உங்ககிட்ட நிறைய டிராமாக்கள்லாம் பண்ணி பாசமா இருக்கிற மாதிரியும் நேசமா இருக்கிற மாதிரி உண்மையா இருக்கிற மாதிரியும் பல விதங்கள்ல முதல் அக்கு வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எல்லா உறவுகளுமே இதுல இன்க்ளூடிங் எல்லாமே சேருங்க. பெத்தவங்கள இருந்து கூட பிறந்தவங்க வரைக்கும் எல்லாமே ஓகேங்களா? எல்லா உறவுகளுமே தன்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி கடகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆமா அப்படின்னு போதுமா எங்களை பத்தி நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, உண்மைதான். ஆனா இதெல்லாம் யாரு மதிக்கிறா? மத்தவங்க மதிச்சாலும் மதிக்காட்டியும் முன்வைத்த கால பின் வைக்காதவங்க நீங்க. சொல்ல தவற விட மாட்டீங்க. மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கணக்கு பார்க்காம வாரி வழங்கக்கூடியவங்க. சட்ட திட்டங்களை அறிந்து பேசக்கூடியவங்க நீங்க. சாமானிய மக்களை விட எளிய மக்களுக்கு அதிகமா உதவி செய்வீங்க. சொல்ல போனா நல்ல அறிவாற்றலும் கற்பனை திறனும் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய குணமுமே கொண்டவங்க தான் இந்த கடகம். எவ்வளவு ஒரு உயர்ந்த உள்ளம்ங்க கடகம். எந்த அளவுக்கு கரெக்டா இருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த கரெக்டான விஷயத்தை எத்தனை பேர் தப்பா மிஸ்யூஸ் பண்றீங்க. இவங்களால எடுத்து பேச முடியாது. இவங்களும் மற்றவங்க மாதிரி சுயநலமாக இருக்க முடியாமலாம் இல்லை, இருக்க நினச்சா இருக்க முடியும். அந்த கனவுல கூட சுயநலம் அப்படின்னாக்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியலையா, போதும், எனக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, நல்லது தெரிஞ்சா போதும், கெட்டது எனக்கு தெரியாமலேயே இருக்கட்டும். இதுதாங்க கடகம். உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும். கடகராசிக்காரங்களே திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க. என்னமா இது மொட்டையா சொல்ற மாதிரி இருக்கு? ஆமா, திடீர் திருப்பம்ங்கிறது ஒரு நாள் என் வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்துச்சுப்பா, அன்னையிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படிப்பட்ட திருப்பங்கள் தான். பயம் வேண்டாம். காரணம் என்னன்னா, பாம்பு கிரகங்கள் பாம்பு ரூபத்துல வருது அப்படின்னாக்கா பாம்பு கிரகங்களை பற்றி தான் சொல்கிறேன். ராகு கேது பெயர்ச்சினால ஏப்ரல் 26ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி தான் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. பொதுவாகவே இந்த பாம்பு கிரகங்கள் அப்படின்னாவே நமக்கு
கெட்டது மட்டுமே செய்வாங்க. இவங்க வந்து அசுப கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டது மட்டுமே செய்வாங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ங்க. அதுவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னாக்கா மே 18ஆம் தேதியில நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சினால கடக ராசிக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய பணம் குரு அருளாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இது என்ன ராகுக்கு எதிர்பெயர்ச்சியில வந்து குரு அருள்னு சொல்றீங்க? காரணம் சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடங்களை மாற்றும். இது வந்து வழக்கம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமா நடைபெறுதுங்க. அதுல இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம். சந்திரன் மற்றும் சூரியனால கிரகணம் ஏற்படும் போது உருவாகிறவங்க தான் இவங்க எப்பவுமே பின்னோக்கி நகரக்கூடியவங்க. இவர்களால பெரும்பாலும் வந்து தீமை மட்டுமே விளைவிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தனி சுபாவம் இல்லை. இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் பலன் தரக்கூடியவங்க. அதாவது கடகராசிகளுடைய வாழ்க்கையில பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துறவங்க இவங்க. இப்போ நட்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். ராகு கேது அப்படின்னாவே பாதிப்பு தானே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி நிச்சயமா இல்ல. நல்லதையும் செய்வாங்க, தீமையும் செய்வாங்க. சோ இப்படிப்பட்ட இவங்க ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்துக்கும், கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்மத்துக்கும் போறாங்க. அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலையில தள்ளப்பட்டு இதெல்லாம் வந்து எப்படா சரியாகும்னு நினைச்சா நீங்க அதிர்ஷ்டமான பலன்களை கிடைக்கக்கூடிய நேரம். மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? கடகராசிக்காரங்கள 9ல ராகு, அஷ்டம சனியால இதுவரைக்கும் வீட்டில் எந்த விதமான சந்தோஷமே இருந்திருக்காது. மோசமான காலகட்டமாக இருந்திருக்கும். தற்போது அஷ்டம சனியால இருக்கக்கூடிய நிலைமையில 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானத்துக்கு சனி போறது. அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு வந்தாலும் குருவின் பார்வை இருப்பதனால பெரிய பாதிப்புகள் இனி இல்லை உங்களை. அதாவது அப்படி பாதிப்பு வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100க்கு 20% ராகுவால பாதிப்பு வரும். ஆனா மீதி இருக்கக்கூடிய 80% அப்படிங்கிறது நட்பலன்கள் கிடைக்க வைக்கும். கடகராசிக்கு கடந்த 2.5 வருஷம் தங்க கூண்டுல அடைச்சு வச்ச கிளி மாதிரி இருந்திருப்பீங்க. எல்லாம் இருக்கும், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். குடும்பத்துல தேவையில்லாத சந்தேகங்கள், சச்சரவுகள், தவறான விஷயத்த சரின்னு நினைச்சிருப்பீங்க. இதெல்லாம் புரிகின்ற காலகட்டமா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. இனி எல்லா பிரச்சனைகள்ல இருந்துமே உங்களுக்கு விடுதலை ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நண்பர்களால அதிர்ஷ்டம் உண்டாகும். காப்பீடு, உயில், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். அதுவே தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல நடந்து உங்களுடைய பதவிக்கு நீங்க போவீங்க. அதுவும் உயர் பதவிக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தந்தையின் பதவி கிடைக்கும். ரயில்வே, அரசு துறைகளில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆண்களோ பெண்களோ. அதே மாதிரிங்க ஒரு சிலர் எல்லாம் கேட்பீங்க, நான் வந்து இந்த வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ வயசு ஆகுது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, இதெல்லாம் எனக்கு பழிக்குமா, இந்த பலன் வந்து நிஜமா, எனக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. 6 வயதிலிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடிய கடகராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள் கண்டிப்பா பொருத்தமாகும். அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில வேலை கிடைக்கும். நவீன கால தொழில்நுட்பங்கள்ல ஆராய்ச்சி மேற்கொண்டு வெற்றி அடைவீங்க. ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே அதிர்ஷ்டம், ஒரு நல்லது இந்த மாதிரி பார்த்துட்டோம். இந்த நேரத்துல கவனமா இருக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்னன்னு பார்த்தோம்னா பேசக்கூடிய விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சுக்கள்ல கவனம் தேவை. அதுவே காது, மூக்கு, தொண்டை, கண் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை வந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்துக்குள்ள தலையிடாமல் இருப்பது சிறப்பு. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26 ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம், கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம். இதுல அமர்ந்து இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீ ஒவ்வொன்றா நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய நேரம். தந்தையுடைய ஆரோக்கியம் கூடும், தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். சரிங்களா? சொல்ல போனா இது நாள் வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை சரியா இருந்திருக்காது. இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. வசதி வாய்ப்புகள் பெருக போகுது. அதுல 8ல ராகு மறைவதனால அள்ளல் பட்ட உங்களுடைய மனம் இனி அமைதியாகும். திக்கு முக்காடி கொண்டிருந்த நீங்க இனி திசையறிந்து பயணம் செய்ய போறீங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நீ ஒவ்வொன்றா நடத்தி முடிச்சுக்க போறீங்க. அதாவது பல காரியங்கள்ல அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உறவுக்காரங்க சிலர் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி விலகி போனவங்க எல்லாம் அதை நினைச்சு கலங்கக்கூடிய நேரம் இது. சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும், வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும். திரும்பவும் சொல்றேங்க, பேச்சுல நிதானம் தேவைன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க சொல்லாத ஒன்றை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவதூறு பரப்புவாங்க. இதனால பேச்சுக்கள்ல கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு அமைதி காத்துடுவாங்க. கணவன் மனைவி எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன விவாதங்கள் போகும். உங்களை சிலர் குறைஞ்ச மதிப்பிட்டிருப்பாங்க. ஆனா அவங்களால இப்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல விதங்கள்ல சாதிக்க போறீங்க. உறவுக்காரர்கள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட குடும்ப விஷயங்களை சொல்லி கொண்டிருக்காதீங்க. திடீர் பயணங்கள் அதிகமாகும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் உயர்கல்வியில வெற்றி பெறுவாங்க. பிள்ளைகள் உங்களை பெருமை அடைய செய்வாங்க. மகனுக்கோ மகளுக்கோ தள்ளி போன திருமணம் இப்ப கைகூடி வரும். நல்ல மணமகன் அமைவார், இல்லைன்னா நல்ல மணமகள் அமைவாங்க. புதுசா வீடு மாறுவீங்க, புதுசா வீடு கட்டுவீங்க, சொத்து வாங்குவீங்க. கடகமே, முன்னாடி நான் என்ன சொன்ன, பேச்சுல நிதானம் சொன்னேன் இல்லையா? 2வது கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. உணவு விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. அதே மாதிரி வியாபாரிகள் மற்றவங்களை நம்பி பெரிய முதலீடுகளை போடக்கூடாது. ஷேர் மார்க்கெட், புரோக்கரேஜ், கமிஷன் இந்த மாதிரியான வகைகள்ல லாபம் உண்டு. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அடுத்து கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடம். இனி எதிலையுமே யோசிச்சு வடிகட்டி பேசுவது சிறப்பு. வளவலன்னு பேசுறத தவிர்க்கணும். மனசுல பட்டதை பேசி மாட்டிக்கொள்ள கூடாது. இனி அந்த நிலை கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க கூடாது. குறிப்பா குடும்பம், தன வாக்கு, குடும்பஸ்தானத்துல கேது அமர்வதனால குடும்பத்துல பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணும். ஆனா அமைதியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடிய அளவுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. அதுவே கண் பரிசோதனை செய்யறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவு எடுக்க கூடாது. பணம் நிறைய வரும், ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு செலவும் பின்னாடியே வரும். சோ என்ன பண்ணணும்? வரக்கூடிய பணத்தை கரெக்டா சேமிச்சு வைக்கணும். மற்றபடி உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஊரே பேசக்கூடிய அளவுக்கு திருமணத்தை சிறப்பா நடத்திடுவீங்க. மகனுக்கோ மகளுக்கோ விரும்பிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை கவனமா ஓட்டுங்க. தூக்கம் இல்லாம போறது, மன உளைச்சல் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதீத சிந்தனை கடகம், ஆனா இவங்களுக்காக ஒரு நாளும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அது மாதிரி சிலருக்கு அதிகார பதவியில இருக்கவங்க, தொழில் அதிபர்கள் உதவுவாங்க. பழைய சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தொழில்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே முன்னின்னு முடிக்க பாருங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா அந்த மேல் அதிகாரியே உங்ககிட்ட பணிவா நடந்துப்பாங்க. இன்னும் சிறப்பா சொல்லலாம், குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாக போகுது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க பெற்று மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பணவரவு சிறப்பா இருப்பது குடும்பத்துடைய தேவைகள் பூர்த்தி செய்வீங்க. கடன்கள் குறையும். புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். சிலர் சொந்த வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, கார், பங்களா இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் அமைது. கொடுக்கல் வாங்கல லாபம் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்திடுவீங்க. லாபத்துல ஒரு தடையும் இருக்காது. வெளி வட்டாரத்துல தொடர்புகள் விரிவடையுது. தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபத்தினை அடையக்கூடிய நேரம். அதே
மாதிரி தொழிலும் அபிவிருத்தியாகும். உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க உயர்வை அடைய போறீங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கடகம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம்னா குடும்பத்துல இருக்கவங்கள அனுசரிச்சு செல்வது நல்லது. இப்ப இந்த ராகு கேதுவனால பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். அந்யோன்யம் அதிகமாகும். பண வரவுகள் தாராளமாக அமையும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் பூமி வாங்கிறது மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நடைபெறும். புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுது. கொடுக்கல் வாங்கல் பொருளாதார நிலையில மிகவும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நேரம். கொடுக்கல் வாங்கல்ல சரளமான நிலையை அடைய போறீங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகைகளுமே எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுது. பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்குது. உங்களுக்குள்ள வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வருதுங்க. அடுத்து தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் பெருகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிட்டுது. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது. புதிய கூட்டாளிகளுடைய சேர்க்கை அபிவிருத்தியை பெருக்க உதவுது. வெளியூர் தொடர்புடைய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். அடுத்து உத்தியோக பணியில் இருக்கவங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நேரம். திறமைக்கேற்ற பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் ஊதிய உயர்வுகளோட மாற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய வேலையை திறம்பட செய்து முடிக்க முடியும். அதே மாதிரி வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பயணங்களால அனுகூலம் ஏற்படுது. நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் இருக்குது. அடுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் பெயரும் புகழும் உயரக்கூடிய காலமா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி கிட்டும். கட்சி பணிக்காக அடிக்கடி பயணம் மேற்கொள்வீங்க. மக்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்கிறதுனால வெற்றிகள் குவியும். பணவரவு தாராளமா இருக்கும். பதவிகள் தேடி வரும். அடுத்து விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் மிக சிறப்பா இருக்க போகுது. விளை பொருளுக்கு ஏற்ற விலையும் சந்தையில கிடைப்பதனால தாராளமான தனவரவு உண்டாகுது. புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீங்க. புதுசா பூமி நிலம் மனை போன்றவற்றில் முதலீடு செய்து அதை வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. அன்றாட பணிகளை சுறுசுறுப்பா ஈடுபட முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிலவ போகுது. சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகுது. சொந்தமா கார் வாங்குறது பங்களா வாங்குறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு. சேமிப்புகள் பெருகுது. அடுத்து கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. கைக்கு வராமல் இருந்த பணத்தொகை இப்ப தங்கு தடையில்லாம உங்க கைக்கு சேரும். சக வாழ்விற்கு ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க. சந்தோஷமா வாழ போறீங்க. சுகமா இருக்க போறீங்க. புதுசா கார் வாங்குறது பங்களா வாங்குறது இந்த நிலையும் கலைஞர்களுக்கு உண்டாகுங்க. மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாழ்க்கை. அடுத்து மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுகளையும் பெற முடியும். கல்விக்காக வெளியூர் போறது வெளிநாட்டுக்கு போறது இதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான பரிசுகளையும் பெறுவீங்க. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி கடகராசி கவலையே பட வேண்டாங்க. ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கு. கடந்த கால மருத்துவ செலவுகள் கூட இப்ப குறையுது. மனைவி பிள்ளைகள் சுபிக்ஷமாக அமைவாங்க. அதே மாதிரி நீண்ட நாளா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கூட இப்ப முன்னேற்றம் உண்டாகுது. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடகராசிக்கு ராகு கேதுவினால ஏற்படக்கூடிய பொது பலன்களை நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சிருக்கோம். சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்கள் பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க திருப்தி நிலவுங்க. நீங்கிருங்க. எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி சேரும். வெளிநாடு வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. உங்களுடைய வாக்கு வன்மையினால எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த போட்டிகள் விலகுது. பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகுது. அடுத்து பூச நட்சத்திரம். உங்களுடைய சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு உழைப்பு அதிகமாகும். இயந்திரங்களை இயக்கும் போது கவனமா இருக்கணுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் குதூகலத்துக்கும் குறைவு இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை பலப்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். குழந்தைகளுக்கு
நீங்க வந்து ரொம்ப அறிவுரை கொடுத்திருப்பீங்க, அவங்க வந்து உங்க சொல்படி நடந்துப்பாங்க இனிமேல். அது உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சுக்க போறீங்க. மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டுல இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்குது, மனக்குழப்பம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்குது, மனசுக்கு அமைதி கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, ராகுவும் கேதுவும் கடகராசிக்கு அற்புதமான வாழ்க்கை நிலையை அள்ளி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் முழுசா நீங்க அனுபவிக்கணும்னா பரிகாரம் கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இலுப்பை எண்ணெயில பஞ்சமுக தீபம் ஏற்றி வணங்க 16 முறை வளம் வர நினைச்சது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி மலர் பரிகாரம் அப்படின்னா, திங்கட்கிழமைகள் தோறும் அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்யணும். அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 9. இரண்டாவது பரிகார ஸ்தலம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம். இந்த தலத்துக்கு போயிட்டு நாகநாத சுவாமியும் ராகு பகவானையும் வணங்கி வருவதனால வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். மூன்றாவது பரிகாரம் வச்சுக்கோங்க, நரசிம்மருக்கு நெய்வேத்தியமாக பானகம் செய்து வழிபாடு செய்ய உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் கரையும், துக்கங்கள் விலகும். சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு உங்களுக்கு அருமையான பலன்களை அள்ளி கொடுக்கும். 100க்கு 100% ராகுவும் கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு கடகத்தை வந்து சும்மா அப்படி வச்சுக்க போறாங்க. சிறப்போ சிறப்பு, மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.